வந்து இந்த ஃபீமேல் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஓகேவா? தப்பு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சொல்லி கொடுக்கணும். ஓகே, இது இன்னொன்று நம்ம கேள்வி கேட்குறதுல தான் இருக்குது. நம்ம வந்து அவங்கள என்ன பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இப்போ மீடியாஸ் வந்து என்னை கலாய்க்கணும்னு முடிவு பண்ணி உள்ளே வந்துட்டாங்கன்னா கலாய்ச்சிடுவாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பார்க்குறப்போ அந்த ஒரு பொண்ணை தான் அந்த இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த பொண்ணே முதல்ல ஃபிட்டாக இல்லை. அவன் சொல்ல போனான் ஃபிட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணை கலாய்க்குதுங்கும் போது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. தண்ணிக்கு என்ன தூக்குங்கிறீங்க, இதை பண்ணுங்கிறீங்க. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கலாம், ஆனால் இப்படி பண்ணலாமா நீங்கள்? இதே சொல்கிற கேளுங்க, இந்த பொண்ணு இதுக்குன்னே வந்து டயட் இருந்துருக்குது, ஏதோ பண்ணியிருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க? பிரியாணி தின்னுட்டு பொங்கல் தின்னுட்டு பேசுகிறீங்க. மேன்பாக்ஷிங் நடந்துட்டு தான் இருக்குது. நேற்று கூட மெசேஜ் இருக்கு, நான் காமிக்க முடியாது. நேற்று மெசேஜ் பண்ணி குட் டே, நீங்கள் வரலாம், என்ன வேணா பண்ணலாம், டேரக்ட் அப்ரோச்சே பண்ணுறாங்க. இப்போ ஜென்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ லேடிஸ்க்கும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். லேடிஸ்க்கு வந்து என்னோட கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு ஆர்டர் பண்ணி ஆகும். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பெண்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த காலம் போய் இப்போ பெண்களும் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மாறி இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க ஆமாமே, ஆக்சுவலா மென்னுக்கு வந்து வேலை செஞ்சுதாங்க ஆகும். யூடியூப்ல செஞ்சுவாங்க. எப்படியும் உமனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வீட்டு வேலை செய்வாங்க, டாமினேட்டிவ் பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் ஏன் வேலை செய்யணும்னு இருப்பாங்க. ஆக்சுவலா வேலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. ஃபிட்னஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு போன் கால்சியம் டெஃபிஷியன்சி வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து ஹார்மோனல் பேலன்ஸா இருக்கும், யூட்ரஸ் ஆக்டிவா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போதே அவங்க இளமையாவே இருப்பாங்க. எப்போ அவங்க வேலை செய்ய மாட்டான்னு உட்காராங்களோ ஆட்டோமேட்டிக்காவே கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அடிப்போ டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, டிஷ்யூஸ் அதிகமாகி ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் பண்ணி அதனால அவங்களோட பின்விளைகள் நிறைய சந்திப்பாங்க. உடல் பருவங்கள் மாறலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஓகே, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிட்னஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு வந்து காமன் அட்வைஸ். அது பண்ணால் பசிக்கும், நல்லா தூக்கம் வரும், நல்லா நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் கொடுக்குறவங்க எஸ்கேப் ஆகிப்பாங்க. நியூட்ரிஷன் கொடுக்காதவங்க ஒரு 30 வயசுக்கு அப்புறம் மாட்டிப்பாங்க. இன்னொன்று மெயின் விஷயம், 30 ஏஜ் வந்துட்டாலே ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நான் ஹெல்த்தியாக இருக்கேனா, என்னோட யூட்ரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா, எனக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ரெகுலர் செக்அப் இருக்கு. நிறைய ஹர்னி ஆகுது, நிறைய அப்பண்டிஸ் ஆகுது. இதெல்லாம் ஏன் ஆகுது அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த்தே உடம்புல இல்லை. அப்போ டக்குன்னு வெயிட் தூக்கும்போது என்ன ஆகும்? அதேதான். ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் 10 குழந்தை 11 குழந்தை அசால்ட்டா பண்ணிருக்காங்க. பண்ணி எங்க இருந்திருக்காங்க, ஒரு குழந்தைக்கே பெரிய விஷயமா மாறிட்டு இருக்குல்ல. அதுக்கு நம்ப முடியல. ஏன்னா எங்க பாட்டிக்கு வந்து குழந்தைங்க 6 பேரு, ஸ்டில் 73 வயசாகுது, நடக்கிறாங்க, சமைக்கிறாங்க. இதெல்லாம் எப்பயும் ஃபிட்னஸ் தான். இன்னமும் 4:30 எஞ்சிடுறாங்க, ஒர்க் பண்றாங்க, ஃபிட்னஸ் தான். ஓகே, அண்ட் இப்போ லேட்டஸ்டா வந்துட்டு ஒரு விமன் வந்துட்டு பாடி பில்டிங்ல பண்ணிட்டு நிறைய சாதனைகள் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் அதை அப்ரிஷியேட் பண்றதா இருந்தாலுமே இன்னொரு பக்கத்துல பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, அப்போ வந்து பிகினிங்கா உள்ள வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கிடையாது திறமை வெளிப்படுத்துறதுக்கு. இப்போ எது பண்ணாலும் அதை பாக்குறதுக்கு மக்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஆடியன்ஸ் வந்து வைட் ஆயிட்டாங்க. இந்த ஃபீமேல் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க பண்றாங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும். ஓகேவா? தப்பு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சொல்லி கொடுக்கணும். ஓகே, இது இன்னொன்று நம்ம கேள்வி கேட்கறதுல தான் இருக்கு. நம்ம வந்து அவங்கள என்ன பண்ண போறோங்கிறது. நீங்க வந்து இப்போ மீடியாஸ் வந்து என்னை கலாய்க்கணும்னு முடிவு பண்ணி உள்ள வந்துட்டாங்கன்னா கலாய்ச்சிடுவாங்க. இல்ல அவர் நல்ல பர்சன், அவங்களை ஏதோ பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க. மீடியாவால் என்ன வேணா செய்ய முடியும் அப்படின்ற நேரத்தில் நான் பொண்ணு பேர்லாம் எனக்கு டக்குன்னு மைண்ட்ல வரணும், பட் நான் அதை பத்தி பேச வரல. பட் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பார்க்குறப்போ அந்த ஒரு பொண்ணை தான் அந்த இன்டர்வியூ பண்றாங்க. அந்த பொண்ணே முதல்ல ஃபிட்டா இல்லை. அவன் சொல்ல போனான் ஃபிட்டா இருக்கும்போது ஒரு பொண்ணை கலாய்க்குதுங்கும் போது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. இதே நான் தப்பா சொல்ல, இதே அந்த பொண்ணு ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸ் பண்ணி இருந்திருந்தா அவங்கள கலாய்ச்சிருப்பாங்களா? அவங்களுக்கு அந்த பெயின் தெரிஞ்சிருக்கும். தண்ணிக்கு என்ன தூக்குங்கிறீங்க, இதை பண்ணுங்கிறீங்க. இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கலாம், ஆனா இப்படி பண்ணலாமா நீங்க? இதே சொல்ற கேளுங்க, இந்த பொண்ணு இதுக்குன்னே வந்து டயட் இருந்திருக்குது, ஏதோ பண்ணிருக்குல்ல, நீங்க என்ன பண்ணீங்க? பிரியாணி தின்னுட்டு பொங்கல் தின்னுட்டு பேசுறீங்க. அந்த பொண்ணு ஏதோ பண்ணிருக்குல்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கல, ஸ்டேஜ்ல பின்னு நான் கேட்கிறேன், எல்லாம் சரியா ஃபர்ஸ்டே பண்ணிடுவாங்களா? எடுத்தோடனே யாருக்குமே ஃபர்ஸ்ட் கிடைக்காது. அந்த படிக்கட்டுக்கு இருக்கும்ல, ஏறி பண்ணிருக்கு, ஏதோ பண்ணிருக்கு. இன்னைக்கு அது சீரியஸா அந்த பொண்ணை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்றேன். ஒரு கிராமத்துல இருந்து அந்த பொண்ணு அவங்க நினைக்கிறேன். அவங்களுக்கு இவ்வளவு தூரம் நின்று துணிவா பேசி வந்திருக்கிறாங்க. பாவம், அவங்க தெரிஞ்ச ஃபீமேலோட லைஃப்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 ஏஜ் வரைக்குங்க, அப்புறம் மேரேஜ் லைஃப்னு போயிடுவாங்க. அவங்க லைஃபே முடிஞ்சிச்சுங்க. ஆனா பசங்க அப்படி கிடையாதுங்க.
ஃப்ரீடம் இருக்குங்க, எல்லாம் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கலாய்க்கவே கூடாது. கூப்பிட்டு வச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பர்சனை வந்து இன்டர்வியூ பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூ பண்ணீங்க அப்படின்னா ஒன்று அச்சீவ் பண்ணவங்கள பண்ணணும். ஒரு பிகினிங் அதை வந்து இப்படி இருக்குது கண்டென்ட்டுக்காகவும் இது மாதிரி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் பீப்புள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணும்போது திட்டினாங்க, அசிங்கமாக பேசினாங்க, அது மாதிரி பண்ணாங்க. பட் அந்த இடத்துல ஒரு வருத்தமாக இருந்தது. நாங்களும் ப்ரொஃபஷனல் பாடி பில்டர், அந்த பொண்ணு பேசினா எங்களை கலாய்க்க சிரிச்சோம். என்னடா அது விவரம் தெரியாமல் பேசும், அவன் ட்ரைனர் யாரா அதை கூப்பிட்டு சொல்லுங்கடா. எனக்கு உண்மை சொல்லுவாங்க. இப்போ இன்டர்வியூ வந்தாலுமே போனாலுமே என் கோச்சிட்ட கேட்டுப்பேன். கோச் இன்டர்வியூ போகிறேன், என்ன பேசணும். ஓகே ஓகே புரியுது. பட் அது அவங்க பண்ணலை. எனக்கு கேட்டால் பொண்ணு மேலே தப்பு சொல்ல முடியாது, நம்ம ட்ரைனர்ஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது. இந்த ட்ரைனர்ஸ்னால தான் அந்த விஷயம். எப்படி அந்த ஸ்டூடெண்ட் அஸ்னியை விட்டு வெறிய பார்த்தாங்க. நான் என் கோச் என்னை விட்டுருவாரா? நான் சொல்கிறேன் என் ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணிருந்தானா அடுத்த நிமிஷம் நான் அந்த ஒரு வீடியோ பேசி சாரி அந்த பையனுக்கு தெரியாது பட் பேசிட்டான், ஸோ அதை கரெக்ட் பண்ண சொல்லி அவனை சொல்ல வைப்பேன். இல்லைன்னா நான் ஏதாவது விஷயத்த ஸ்டேட்டஸாவது போட்டிருப்பேன். ஒரு பக்கம் அவங்க ஃபேம்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃப்ரேம்காகலாம் வாய்ப்பே கிடையாது. இதில் என்ன ஃப்ரேம் இருக்கு நான் புரியலையே. இந்த ஃப்ரேம் வச்சு என்ன பண்ண போறாங்க? இது ஃப்ரேம் பண்றதுனால அந்த நியூட்ரிஷன்ஸ் கம்பெனி எதுவும் ஸ்பான்சர் வந்து போறாங்களா, இல்ல அவங்களை கொண்டு போய் எதுவும் பெரிய ஸ்டேஜ்ல நிப்பாட்டிட்டு போறாங்களா? நான் கேட்கறேன். இல்ல. அப்புறம் எதுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவங்க 2 சாரியை கட்டிட்டு ரீல்ஸ் பண்ணி போடுறதுனால ஏதாவது சாரி கம்பெனி ஏதாவது கடைக்காரன் கூப்பிட்டு இருந்தா 2 புடவை கட்டி வீடியோ பண்ணி கொடுப்பா, எனக்கு காசு சொல்லியிருப்பானே. பட் எனக்கு தெரியும் அது ஃப்ரேம் தான் கிடையாது. அதை பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிடிச்ச விஷயத்துக்காக பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா இன்னொரு பொண்ணு பண்ணிச்சு, சின்ன பொண்ணு நினைக்கிறேன். அந்த பொண்ணை கூப்பிட்டு அதே மாதிரி ஏதோ சேனல் நினைக்கிறேன். அதுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆமா, அந்த பொண்ணை கூட தண்ணி கேன் தூக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் விட்டுருங்க. பெரிய கொடுமை என்னன்னா அந்த பொண்ணு போஸ்ட் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. அதை எடுத்து ஒரு கிரில்டு சிக்கனு, ஒரு தந்தூரி, ஒரு காடை அது கூட அந்த சமைச்சு வச்சு போட்டு அதை போட்டு அசிங்கப்படுத்துறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு காண்டாவுது. ஏன்னா நீ கலாய்க்கிறது ஃபிட்னஸ், அந்த பொண்ணை கலாய்க்கல, எங்களுக்கு ஃபிட்னஸை கலாய்க்கிற, எங்களோட ஸ்போர்ட்டை கலாய்க்கிற. தப்பு இல்லை, நீங்க சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி, புரியுது புரியுது. ஒரு மீடியா பர்சனை வந்து கலாய்ச்சி போடும்போது உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? கண்டிப்பா பார்க்கும்பொழுதே உங்களுக்கு அதனால தான் உங்ககிட்ட நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களை மாதிரி பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இதை பார்த்து நாளைக்கு பொண்ணுங்க எப்படி வருவாங்க? தயவு செஞ்சு ஒருத்தங்களை கலாய்க்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அவங்களை இன்டர்வியூ பண்ணி அவங்களோட ஃப்ரேமை டேமேஜே பண்ணக்கூடாதுன்னு கேட்டா அது ரொம்ப தப்பு. ஏன் இவ்வளவு பேசுறீங்க? அந்த சேனல் என்ன கூட இன்டர்வியூ எடுத்தது இல்லை, என்ன ஒரு ஃபீமேல் கூட இன்டர்வியூ எடுத்தது இல்லை. ஏன்னா நீங்க மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் ஏஷியா உங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க, ஏன் இவங்களை நோக்கி மீடியா போல அப்படின்ற ஒரு கேள்வி. அதான் உங்களுக்கு புரியல. நல்லா நீங்க வந்து டிஆர்பி கிடைக்குது பண்றீங்க எல்லாம் ஓகே தான். பட் சம் பெய்டு ப்ரொமோஷன்ஸும் வரும் கண்டிப்பா. சேனலுக்கு வந்து நாங்கள் நல்லா பண்றோம், எங்கள்கிட்ட விஷயம் இருக்கு, நீங்க பெய்ட் பண்ணி எடுங்கன்னு சொல்றதுக்கும் வராங்க. அது அவங்க பிசினஸ் நல்லா பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. டேலண்ட் பீப்புளையும் உள்ள கூட்டு போறீங்க, ரியல் பீப்புளையும் உள்ள கூட்டு போனாங்கல்ல. அது எதனால கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ சரி ஓகே அதை விட்டுருங்க. அந்த இடத்துல இன்சிடென்ட் நடந்துச்சு, அதே சேனல் போய் ஒரு ரியல் பாடி பில்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள வர வச்சு இது மாதிரி நடந்துச்சு என்ன சொல்றீங்க, அவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. சரி பிசினஸ் தெரியாது, நாங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா இதை நீங்க ஒரு அவேர்னஸ் கொடுங்கன்னு சொல்லி அவங்களை போய் ஒரு போஸ்ட் பண்ண வச்சு அவங்கள இன்டர்வியூ எடுத்து ஒர்க் அவுட் போஸ்ட் நேம்லாம் சொல்லி ஒரு டைம் சொல்லி கொடுக்க வச்சுக்கலாம்ல. எனக்கு வந்து அந்த ஃபிட்னஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் தப்பு தான். அந்த பொண்ணு பேச இன்னசென்ட்டாக இருக்கலாம். தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சுமே எல்லாரும் நெகட்டிவ்ஸாக திட்டினது, ரொம்ப வல்கரெல்லாம் திட்டினாங்க, ரொம்ப கேவலமான திட்டினாங்க. அதெல்லாம் கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு இப்படி பேசக்கூடாது. இதே அந்த பொண்ணு வந்து செத்து போச்சு, எனக்கு அது மாதிரி எழுதி செத்து போச்சு அப்படின்னா, ஏதோ பண்ணிக்கிச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன லீகல் ஆக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க பிரதர், உங்களோட ஜேர்னி பார்க்கும்போது நிறைய டைட்டில்ஸ் ஜெயிச்சு வச்சிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த டைட்டில்ஸ் பார்க்கும்போது அவ்வளவு வெற்றி இருந்தாலும் பின்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கும்ல. இல்ல சீரியஸா நான் வந்து நான் பட்டுக்கோட்டை தான் பிறந்தேன், தஞ்சாவூர் மாவட்டம். கும்பகோணத்துல வந்து நாங்கள் செட்டில் ஆனோம். எனக்கு காலேஜ் முடிச்சோடனே எனக்கு ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும்னு நோக்கம் இருந்தது. அம்மா மட்டும் தான், சிங்கிள் மதர் தான். அப்போ வந்து அவங்க டைலரிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட் கிடைக்கல. அப்போவே நான் அழுகுன பழங்கள் எல்லாமே அப்படி இப்படி தான் போய் அந்த கடையில் நைட் நேரத்தில் போய் அப்படி தான் பாடி பில்டிங் பண்ணது. சிக்கன்லாம் கிடைக்காது, அந்த கோழியோட கால் வாங்கிட்டு வந்தா நம்ம அதெல்லாம் சொல்ல நிறைய இருக்கு. எதையுமே நாங்கள் ப்ராப்பராக பண்ணல, ஆனால் பண்ணணும்னு வெறியோட பண்ணோம். அப்புறம் அங்கே இருக்க பீப்புளெலாம் பார்த்து ரியல் டேலண்ட் இருக்கு, நீ வந்து சென்னைக்கு போகிறதா பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு சொன்னாங்க. 2015 சென்னைக்கு வரேன். அப்போ எங்களோட செக்ரட்டரி பேர் அரசு, தமிழ்நாடு செக்ரட்டரி, அவரை சந்திக்கிறேன். அவர் நண்பர் அண்ணாமலை சார் மூலமா சந்திக்கிறேன். சந்திச்சு அட்லீஸ்ட் ஜிம்ல ஜாயின் பண்ணி என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றேன். அவர் தான் எனக்கு கைட் பண்றாரு, டீச் பண்றாரு எல்லாமே. அப்புறம் என்னோட கோச் பேர் சிவகுமார், அந்த ஜிம்ல இருக்கும், இந்த ஃபைட் ஃபீட்டோட ஓனர். அவர் தான் என்னை வந்து ட்ரைன் பண்ணி என்னை பிக் பண்ணி கொண்டு வராரு. ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்துச்சு, கையில காசு இல்லை. இதே நான் ட்ரைனராக தான் ஒர்க் பண்ணேன், தூக்கம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்
நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம சாதிக்க நினைக்கும் போது யாருக்குமே தூக்கம் இருக்காது. ஃபேமிலி அங்கே இருந்தாங்க, என்னை டிபெண்ட் பண்ணல. இதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு வரும், அதெல்லாம் எனக்கு வேணாம். நிறைய தவறான விஷயங்கள் மாடலிங்கில் தெரியும், எவ்வளோ தவறான விஷயங்கள்லாம் வந்தது எனக்கு. நிறையா அன்வான்ட் அப்ரோச்சஸ்லாம் வந்தது, மேல் பாசிட்டிவ்ஸ்லாம் அப்ரோச் வந்தது. அது இன்னும் நடந்துகிட்டு இருக்கா பிரதர்? அந்த மேல் பாசிட்டிவ் நடந்துட்டு தான் இருக்குது. நேற்று கூட மெசேஜ் இருக்கு, நான் காமிக்க முடியாது போயிட்டு. நேற்று மெசேஜ் பண்ணி ஐ வாண்ட் குட் பே, நீங்கள் வரலாம், என்ன வேணா பண்ணலாம், டைரக்ட் அப்ரோச்சே பண்றாங்க. டேரக்டா பண்றாங்க. நான் ஒரு டைம் டேபிளுக்கு வந்து ஒரு பர்சன்ட்ட பேசும்போது கிரெடிட் கார்டு கேஷ்லாம் கொடுத்து என் கூட நிறைய பேசினாங்க. நான் டிஸ்ட்ராக்ட்லாம் ஆகல. ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது வந்துட்டு பின்ன முன்னாடி நடக்காத இப்பயும் அப்படி நடந்துட்டு இருக்குங்கிறீங்க? நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் வந்ததுனால அதை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வேனிஷ் மோடு வருமே, தெரியுமே, அதை போய் என்ன கொண்டு முடியும், ஸ்கிரீன் ஷேர் பண்ண யார் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா? ஏன்னா வேற வேலை வெட்டி இல்லையா இவங்களுக்குலாம்? வேணாலும் டெய்லி பண்ணா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். எல்லாம் மாறுறதுனால இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால அதெல்லாம் வந்தது. அதெல்லாம் தவிர்த்து நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எங்க அம்மா ஒன்றும் எங்களை அப்படி வளர்க்கல. எங்க அம்மா இன்னைக்கு ஸ்டில் கஷ்டப்பட்டு தான் எங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, படிக்க வச்சாங்க. நம்ம ஏன் அப்படி போகணும்? அப்படி போய் என் வீட்டுக்கு செய்யணுமா? நாளைக்கு நான் சாதிச்சேன்னு சொன்னா அது இப்படி வரலாறு பயங்கரமா இருக்கணும், கேஜிஎஃப் மாதிரி இருக்கணும், அந்த ஒரு ஃபீல். அப்புறம் ரியலாக ஹார்ட் ஒர்க் பண்ணோம். நிறைய பெயின், நிறைய இன்ஜுரிஸ். கார்த்திக் ஈஸ்வரோட என்ன கோல்? என்ன இப்போதைக்கு என்ன கோல்? என்ன கோல் என்னன்னா, எனக்கு ஃபிட்னஸ் நிறைய சர்வீஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த கட்டம் தான் என்ன? அடுத்த கட்டம் என்னன்னா இன்டர்நேஷனலாக ஷைன் ஆகும். ஓகே. ஸோ மெயின் ஸ்பான்சர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. நான் இப்போ இன்கம் டேக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது மூலியமா எனக்கு வேலை கிடைச்சது. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் சென்னை வின் பண்ணி பைக் வின் பண்ணேன். அப்புறம் வந்து 10 டைம்ஸ் மிஸ்டர் தமிழ் வின் பண்ணேன். அப்புறம் வந்து ஃபெடரேஷன் கப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகி செகண்ட் ஃபெடரேஷன் கப்ல டைட்டில் பண்ணேன். தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு அது. ரெண்டாவது வந்து நேஷனல்ஸ்ல வந்து ஒரு அன்எம்ப்ளாய்டா, கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி இல்லாம, சர்வீஸ்ல இல்லாம ஓவரால்ல செகண்ட் பிளேஸ் பண்ணேன். அது ஒரு ரெக்கார்டு. அப்புறம் ஏஷியா கோல்டு பண்ணேன். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பண்ணும்போது பிரான்ஸ் மெடல், செகண்ட் வேர்ல்டு யூனிவர்ஸ் பண்ணேன், தேர்ட் வேர்ல்டு வந்து கோல்டு பண்ணேன். ஸோ எனக்கு யூனிவர்ஸ் பண்ணி முடிச்சோடனே எங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ்ல ஒரு கால் ஃபார் வந்தது. பல வருஷத்துக்கு அப்புறம் கால் ஃபார் வந்தது சென்னையில. அப்போ நான் ஸ்டில் அந்த பர்ஃபார்மன்ஸை கையில வச்சிருந்ததுனால எனக்கு எலிஜிபிள் ஆயிட்டேன். ஆனா அப்பதான் நான் சோர்ந்து உட்கார்ந்தேன் பண்ணலாமான்னு. அந்த ஒரு டிஃபிகல்ட்டில நான் அந்த கிளிக் அடிச்சு என் கோச் சொன்னாரு, தன்னம்பிக்கை விடாத, கடவுள் வாய்ப்பு என்னைக்கு வேணாலும் கொடுப்பாருன்னு சொல்றதுனால நம்பவே இல்லை. அந்த வேர்ட்ல இன்னமும் இருக்கு எனக்கு. நீ என்னைக்கு வேணாலும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்ல வரும், அதை நீ விடாதன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உயிர் போற தரத்தை கூட நான் ஜெயிப்பேன்டாங்கிற சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஃபீல்ல நான் அனுபவிச்சிருக்கேன். அதே மாதிரி அவர் சொன்னாரு. நான் அச்சீவ் பண்ணிட்டு இறங்குறேன். சிஎம் சார்லாம் மீட் பண்றோம், எல்லா மினிஸ்டரையும் மீட் பண்றோம், எல்லா ஆஃபீஸர்ஸையும் மீட் பண்றோம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் மீட் பண்றோம், வந்துட்டு வரோம். நல்ல நேம் கிடைச்சது. கரெக்டா அந்த கால் ஃபார் வந்து உள்ள அப்ளை பண்றோம். எல்லா கமிஷனர்ஸ், எல்லா ஆஃபீஸர்ஸ்க்குமே எனக்கு தெரிஞ்சுது. எல்லாரும் என்கொயரி பண்ணாங்க. நிறைய பேர் நல்ல ஒப்பீனியன் வந்தது. எனக்கு உடனே ஸ்பாட் கிடைச்சது. இங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல எனக்கு நல்ல நேம் கிடைச்சது. என்னால் நம்பவே முடியாது. இன்னைக்கு நான் அதை வந்து இப்படி நடந்தது அப்படிதான் யோசிக்கிறேன்.